யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவானவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு 11:28-30 வரை. நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தப்படுவதற்கு சரீர முயற்சி அல்ல, மனமும் ஆத்துமாவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனதில் தாழ்மையும் ஆத்துமாவில் இளைப்பாறுதலும் முக்கியமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இது ஒரு முக்கிய பங்காக இருந்தது என்று பிலிப்பியர் 2:5-12 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்தபடியே இளைஞர் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார். சிறியவர் பெரியவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறதும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:5-6 கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. மனத்தாழ்மை ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தரும், ஆத்துமாவின் இளைப்பாறுதல் உயர்வை தரும். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய்விடுவார். ஜெபம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென்.